ஓம் சாய்ராம். நம்ம சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம சாய்சத் சரிதம்ல 49வது அத்தியாயத்தை பார்க்க போறோம். பார்க்கலாமா? பாபாவினுடைய பக்தர் அவர் புண்ணிய கஷேத்திரம் போயிட்டு அங்கே வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கார். அங்கே இன்னொரு பக்தர் அறிமுகம் ஆகிறார். இவருக்கு 2 பேரும் பரஸ்பரம் அறிமுகம் செஞ்சுக்கிறாங்க. தன்னுடைய ஊரு, பேரு, சொந்தங்கள் இதையெல்லாம் பற்றி பேசுகிறாங்க. 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக மாறுறாங்க. அப்போ அந்த பக்தர் பாபாவை பற்றி நிறைய விஷயங்களை அந்த நண்பருக்கு சொல்கிறாரு. பாபா யாரு, பாபா ஷீரடியில் என்னென்ன சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, பாபாவை நம்பி எவ்வளவு பக்தர்கள் அங்கே வர்றாங்க, பாபா எவ்வளவு அற்புதங்களை செஞ்சிருக்காரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த பக்தர் அந்த நண்பர்கிட்ட பகிர்ந்துக்கிறாரு. இதையெல்லாம் கேட்கும்போது அந்த நண்பருக்கு பாபாவை உடனடியாக பார்க்கணுங்கிற ஆசை ஏற்படுது. ஆவல் அதிகமாகுது. ஏன்னா ஒரு சாதுவை பற்றி, ஒரு சித்த புருஷரை பற்றி இவ்வளவு அற்புதங்கள் நமக்கு தெரிய வரும்போது நாம உடனே அவரை சந்திக்கணும், பார்க்கணும், அவருடைய அருளும் ஆசையும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தானே ஒரு மனித மனத்தின் இயற்கை சுபாவம். அதே மாதிரியான ஒரு எண்ணம் தான் அந்த நண்பருக்கும் வருது. அப்போ அந்த பக்தர் சொல்றாரு, சரி, நான் கண்டிப்பாக ஷீரடி போகும் பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ என்னை பாபா கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது பாபாவினுடைய பக்தரும் சொல்கிறாரு, தாராளமாக வாங்க, நீங்கள் எப்போ வந்தாலும் நான் உங்களை பாபா கிட்ட அழைச்சிட்டு போகிறேன். பாபாவை ஒரு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி வரணுங்கிற எண்ணம் வரும் அப்படின்னு நிறைய பாபாவை பற்றிய விஷயங்களை சொல்லும் பொழுது அந்த நண்பரும் கேட்டுக்கிறாரு. கொஞ்ச காலம் ஆகுது. அதற்கு பிறகு பாபாவை பற்றி அவ்வளவு விஷயங்கள் கேள்விப்பட்ட அந்த நண்பர் தன்னுடைய நண்பரான பாபாவினுடைய பக்தருக்கு தொடர்பு கொள்கிறாரு. நான் பாபாவை பார்க்கணும், அதற்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பாபாவினுடைய பக்தரும் சொல்கிறாரு, சரி வாங்க, நாம் 2 பேருமா போயிட்டு பாபாவை தரிசனம் பண்ணுவோம், உங்களை பாபா கிட்ட நான் அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாரு. அழைச்சிட்டு போகும்போது ஷீரடியில் பாபாவினுடைய மசூதி கொஞ்சம் தொலைவில் இருந்தாலும் கூட கொஞ்சம் முன்னாடியே அந்த கொடிகள் எல்லாம் கட்டி அலங்காரமாக இருக்கு. இதை பார்த்துட்டு பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தாரு பாருங்க அந்த நண்பர். அந்த கொடிகளை எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டாரு. தன்னுடைய நண்பர்கிட்ட கேட்குறாரு, அதாவது பாபாவினுடைய பக்தர்கிட்ட கேட்குறாரு, ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, பாபா ஒரு சித்த புருஷர், ஒரு சாது அப்படின்னு சொன்னீங்க. எந்த ஒரு சாதுவும் இவ்வளவு அலங்காரங்களை விரும்ப மாட்டாரே, அவருக்கு எதுக்கு இவ்வளவு கொடிகள் எல்லாம் கட்டி இவ்வளவு அலங்காரம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது பாபாவினுடைய பக்தர் சொல்கிறாரு, அதாவது இது கம்மி, நீங்கள் பார்க்குறது ரொம்ப குறைவு, இன்னும் போக போக அங்கே பாபாவுக்காக எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, நாங்கள் எவ்வளவு விஷயங்கள் பாபாவுக்காக செய்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அசந்து போயிடுவீங்க. பாபாவினுடைய தங்கும் இடமான மசூதி ரொம்பவே சின்னதாக இருந்தாலும் கூட பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்காக பக்தர்கள் கடந்து செல்கின்ற அந்த பாதை முழுக்கவே ரொம்ப அலங்காரமாக இருக்கும். நிறைய வண்ண வண்ண கொடிகள் இருக்கும், குதிரைகள் இருக்கும். இப்படி நிறைய விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த நண்பர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, அதாவது சாதுவுக்கு எதற்கு இத்தனை அலங்காரங்கள், இதையெல்லாம் உண்மையான சாதுக்கள் விரும்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அந்த பாபாவினுடைய பக்தருக்கு இவருக்கு சொல்லி புரிய வைப்பதை காட்டிலும் பாபாவை நேரடியா நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், நீங்க பாபாவை சந்திக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலங்காரங்கள் இதையெல்லாம் அவர் பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது அவருக்கு பாபாவின் மேல ஒரு தவறான கருத்து வருது. அதாவது அவர் ஒரு சித்த புருஷர், அவர் ஒரு சாது, எதுவுமே வேண்டாம், மக்களுக்காகவே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் துறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு துறவி, அவருக்கு எதற்கு இத்தனை அலங்காரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பருக்கு மனசுல இதெல்லாம் ஒரு எண்ண ஓட்டம், அதாவது பல எண்ணங்களாவே போய்கிட்டே இருக்கு. அந்த பாதையை பார்த்துட்டு அவ்வளவு அலங்காரங்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு கடந்து வந்துட்டாரு. தூரத்தில் பாபா இன்னொரு பக்தருக்கு
ஏதோ அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏதோ இன்னொரு பக்தர்கிட்ட அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே அந்த நண்பர் அப்படியே பிரமிச்சு போயிட்டாரு. ஏன் அப்படின்னா, பாபா ரொம்ப எளிமையா இருக்காரு. கிழிந்த உடை, கையில ஒரு துண்டு, எல்லாமே சாதாரண ஒரு அடிப்படையான ஒரு தேவைகள் கூட இல்லாமல் ரொம்ப கிழிஞ்ச உடையோட ரொம்ப எளிமையான தோற்றத்துல பாபா அங்கே உட்கார்ந்திருக்காரு. நிறைய பக்தர்கள் பாபாவினுடைய பாத கமலங்களை தங்கள் கண்ணீரால் கழுவி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு துன்பங்களும் பாபாவினுடைய பாதத்துல ஆறா ஓடுது. மக்களின் கண்ணீர், பக்தர்களின் கண்ணீர், அந்த அளவுக்கு பக்தர்கள் பாபாவினுடைய பாதத்தை தங்களுடைய கஷ்டங்களை சொல்லி வணங்கிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பாபா எல்லாருக்குமே ஆசீர்வாதம் பண்ணி வழி அனுப்பி வைக்கும்போது அந்த பக்தருக்கு ஏதோ பெரிய பாரத்தை நாம இங்கே இறக்கி வச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சோட வர்ற அந்த பக்தர்களின் முகத்துல ஒரு நிம்மதி தெரியுது. அதை இந்த நண்பர் பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது இவர் புரிஞ்சுக்கிட்டாரு, நாம பாபாவை தப்பா நினைச்சிட்டோம். வெளி அலங்காரங்களை பார்த்து நாம பாபாவை தப்பா நினைச்சிட்டோம். பாபாவை இந்த அளவுக்கு நம்பி இவ்வளவு பக்தர்கள் பாபாவின் பாதத்தை வணங்கிட்டு வெளியில போகும் பொழுது அவ்வளவு ஒரு புன்னகை முகத்தோட மனசு நிறைவாக போறாங்க அப்படின்னா பாபா ஒரு சாதாரண மனிதரே கிடையாது. அவரை பற்றி சொல்வதற்கு வார்த்தைகளே கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு அவரு. அதற்கு பிறகு பாபாவை சந்திக்கிறதுக்கு பாபாவினுடைய நண்பர் மூலம் அவருடைய உதவியுடன் உள்ளே போறாரு. போகும்போதே பாபா அந்த நண்பரை தடுத்து நிறுத்திடுறாரு. உள்ளே வராத அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு வார்த்தை கேட்ட உடனே அந்த நண்பர் அப்படியே நின்னுட்டாரு. ஏன்னா அவர் பாபாவை தப்பா நினைச்சிட்டு தான் வந்தார் இல்லையா. பாபா இந்த மாதிரி சொன்னதும் அவருக்கு அது பெரிய அதிர்ச்சியாக தெரியல. உடனே பாபா சொல்றாரு, நீ வரவேண்டிய இடம் இது இல்லையே, நீ எதுக்கு இங்க வந்த? இங்கெல்லாம் நிறைய அலங்காரங்கள் இருக்கு. நீ ஒரு சாதுவை பார்க்க தானே வந்த, உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு பாபா கோபமாக பேசினாலும் அந்த கோபத்திலும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அப்படி பேசுறாரு. பேசும் பொழுது இந்த பக்தருக்கு ரொம்ப ஆச்சரியம் கொடுக்குது. ஏன்னா பாபா யார்கிட்டையும் இப்படி பேசியது கிடையாது, காரணம் இல்லாமல் பேசியது கிடையாது. அதுவும் இல்லாமல் பாபா இப்படி கோபமாக பேசினாலும் கூட தன்னுடைய பக்தர் பாபாவை சந்தித்து அருளாசி வாங்கியிருப்பார். அவர் ஏதாவது ஒரு தவறு செய்யும் பொழுதுதான் பாபா உரிமையுடன் திட்டுவாரு. ஆனா இந்த ஒரு நண்பரை நாம இப்பதானே அழைச்சிட்டு வர்றோம், இப்பதானே பாபா முதன்முறை பார்க்கிறாரு. இவர்கிட்ட எதுக்கு பாபா கோவப்படுறாரு, இவ்வளவு கடுமையான வார்த்தைகளால திட்டுறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தருக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ பாபாவினுடைய பக்தர் இந்த நண்பர்கிட்ட சொல்றாரு, நீங்க கோவப்படாதீங்க, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, பாபா ஏதோ சொல்றதுக்கு வர்றாரு, ஏன் உங்ககிட்ட அப்படி பேசுறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நண்பர் அப்போ சொல்றாரு, இல்ல பாபா உயர்ந்தவர், பாபா இப்போ பேசிய வார்த்தைகள் அத்தனையும் என் மனதை படித்து பேசுறாரு. அதாவது நான் வாசல்ல இருந்து உள்ளே வரும்போது என்னென்னலாம் நினைச்சிட்டு வந்தேனோ பாபாவை பற்றி தவறான எண்ணங்கள் என் மனசுல இருந்தது. அந்த எண்ணங்கள் நான் சொல்லாமலேயே ஒரு சித்த புருஷர் பாபா என்னிடம் அந்த வார்த்தைகளை சொல்றாரு அப்படின்னா பாபா யார் அப்படிங்கிறத இப்போ நான் மனப்பூர்வமா புரிஞ்சுக்கிட்டேன். பாபா பேசும் வார்த்தை அத்தனையும் என் மனதில் இருந்த எண்ணங்கள். அந்த எண்ணங்களை படித்துதான் பாபா வந்து என்னை சொல்றாரு, என்னை திட்டுறாரு. அதனால பாபா பேசுறது எதுவுமே தவறு கிடையாது. பாபா இந்த வார்த்தைகள் சொல்லி என்னை திட்டுறாரு அப்படின்னா அது அத்தனையும் என்னுடைய மனசுல இருந்த வார்த்தைகள் தான் சொல்லி இருக்காரு. பாபா சரியாதான் சொல்லி இருக்காரு. இருந்தாலும் எனக்கு பாபாவினுடைய ஆசி அப்படிங்கிறது கிடைச்ச மாதிரியே தோணுது. ஏன்னா என் மனசுல இருக்கிற எண்ணங்களை படிக்க தெரிஞ்ச பாபாவுக்கு இப்போ என் மனசுல பாபா எந்த நிலையில இருக்கார் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுப்பார். பாபாவை நான் பார்த்த அடுத்த நொடியே பாபாவை பத்தின உயர்ந்த எண்ணம் எனக்கு வந்துடுச்சு. அந்த எண்ணம் இப்போ பாபாவுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இப்போ பாபா பேசுற அத்தனை வார்த்தைகளையும் ஆசீர்வாதங்களாகவே ஏத்துக்கிறேன். அடுத்த முறை நான் பாபாவை சந்திக்க வரும் பொழுது எந்த ஒரு வெளி உலக பற்றும் இல்லாமல் பாபாவை சரணடைவதாக இருக்கும் என்னுடைய பக்தி
அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் பாபாவை தரிசனம் பண்ணாமலேயே போயிட்டாராம். அதற்கு பிறகு ஒரு சில வருடங்கள் கழித்து பாபாவினுடைய அன்றைய தினம் பாபா பேசிய அத்தனை வார்த்தைகளையும் அத்தனை சொற்களையும் ஆசீர்வாதங்களாக ஏற்றுக்கொண்டு தன்னிடம் இருந்த அத்தனை தீய எண்ணங்களையும் அப்படியே விட்டுட்டு பாபாவினுடைய பக்தராக பாபாவை சந்தித்ததாக சாய்சத் சரிதம் 49வது அத்தியாயம் சொல்லியிருக்கு. இப்படி நம்ம மனசுக்குள்ள என்ன எண்ணங்கள் இருந்தாலும் அதை பாபா கண்ணாடி போல கண்டுபிடிச்சிடுவாரு. பாபாவினுடைய தோற்றம் ஆகட்டும் மனசாகட்டும் கண்ணாடி மாதிரி. ஏன்னா நாம பாபாவை பார்க்கும் பொழுது நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத திரும்ப நமக்கே பிரதிபலிக்க கூடியவர் தான் பாபா. உன் மனசுல இது இருக்கு அப்படிங்கிறத என்ன அழகா சொல்லியிருக்கார் பாபா. இதுதான் சாய்சத் சரிதம்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால நாம தீய எண்ணத்தோடவே பாபாவை சந்திக்க போனாலும் யார் அவரு பாபா பாபான்னு சொல்றாங்க, போய் பார்த்துடலாம் அப்படின்னு எத்தனையோ பக்தர்கள் போயிருக்காங்க. பாபாவை சோதிக்கும் விதமாகவே கூட போயிருக்காங்க. ஆனா பாபாவை பார்த்த அடுத்த நொடியே பாபாவினுடைய பக்தர்களாக மாறியிருக்காங்க. அதுதான் உண்மை. இதுதான் நம்ம மனசை பாபா மாற்றக்கூடிய அத்தனை அற்புதம் நிறைந்த ஒரு விஷயம். பாபாவினுடைய வார்த்தைகள் ஒரு பக்தரை எந்த அளவுக்கு மாற்றணுமோ தானா மாத்திடும். உண்மையான பக்தியை பாபா கண்டிப்பாக வெளிக்கொண்டு வருவார் ஒவ்வொரு பக்தனின் மனதில் இருந்தும். இதுதான் சாய்சத் சரிதம் 49வது அத்தியாயம் நமக்கு உணர்த்தி இருக்கு. இன்னைக்கு இந்த சாய்சத் சரிதம் 49வது அத்தியாயம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஜெய் சாய்ராம்.